ஓகே ஸோ இது நார்மலான ஒரு கேள்வி. இதை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் வந்து இது நிலைக்குத்த வச்சுருக்கா கிடையா வச்சுருக்கான்றத விட்டு நாங்கள் இங்கே ஒரு கத்திரிக்கு இடையில் ஒரு சீசருக்கு இடையில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கட் பண்ணுற டைமில் என்ன நடக்குன்னு சொல்லி வச்சது ஃபஸ்ட் ஒப்சர்வேஷன் பண்ணுவோம். உதாரணமாக இது அந்த சீசர் 2 புயம்னு நாங்கள் எடுத்துன்னு சொன்னால் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி எடுப்புமே. ஸோ ஆல்ரைட். ஸோ அங்கே ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் நான் வரையில்லை, சும்மா ஜஸ்ட் இது ஜாயினிங்கில் இருக்குன்னு சொல்லி நான் எடுத்தால் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இது ஒரு புறக்கணிக்க திணிவும் வட்ட குறுக்கோட்டு பரப்பு. அப்போ இது ஒரு வட்ட குறுக்கோட்டு பரப்புன்றதால இது என்ன செஞ்சுன்னா இப்படி தொட்டு கொண்டு இருக்க போகிறேன். ஓகே, இப்படி இந்த இடத்த இப்படி தொட்டு கொண்டு இருக்க போகிறேன். அப்போ இங்கே வழங்கப்படும் விசைகளை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல தொடுகையில் இருக்கிறதால செவ்வன் மருதாக்கம்னு வாங்கப்படும். இப்போ இந்த அச்சுப்பட்டு மையத்துக்குள்ளே போகிற இந்த அச்சுப்பட்டு சமச்சீர்ன்றதால இருபுறமும் தொழிற்படும் விசைகள் வந்து பரமனில் சமனாக இருக்க போகுது. ஏன்னா சமநிலையில் இருக்குது நாங்கள் கருதுன்றதால இந்த இடத்துலையும் இப்படி செங்குத்தாக ஒரு விசை ஒன்று வர போகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நீங்கள் ஒரு பொருளை கத்திரிக்கொண்டு வெட்டச்சலம் கட் பண்ணி யோசிச்சு பாருங்க. இந்த பொருள் வந்து வழுக்கி கொண்டு முன்னுக்கு போக பார்க்கும். இந்த திசையில் அசையும். அப்போ தடுக்கிறதுக்காக உராய் விசை இந்த தளத்தின் வழியே, ஸோ ஐ திங்க் இந்த கலர் உங்களுக்கு வழங்கும்னு நினச்சேன், தளத்தின் வழியே இப்படி பின்னோக்கிதாக போகுது எஃப். அதே உராய் விசை உங்கள் தளத்தின் வழியே எஃப் தாக போகுது. அப்போ இந்த இடத்துல செல்லுகான் எல்லை நிலைமையில் இருந்தா சரியா, அந்த எல்லை நிலைமையில் இருந்துன்னு சொன்னால் இதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட கோணம் அல்ஃபா, 2 அல்ஃபா. அப்போ நான் 2 அல்ஃபான்னு மென்ஷன் பண்ணுறது இந்த கோணத்தை தான் 2 அல்ஃபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவான். ஸோ இப்போ அந்த கேள்வி என்ன சொன்னால் உராய் குணம் மியூ என்ன. அப்போ எனக்கு தெரியும் எஃப் சமன் மியூ ஆரில் வர எஃப்இங்கில் ஆர்னு சில ஈக்குவேஷன் எங்களுக்கு 2 சந்தர்ப்பத்திலாம் யூஸ் பண்ணலாம். ஒன்று எல்லை நிலைமை இருக்கணும், அப்படி இல்லைன்னா இயக்கவியல். ஏன்னா நிலையில் வந்து பிரயோக விசையும் உராய் விசையும் வந்து சமனாக இருக்க போது நிலையே இல்லை. ஸோ அப்போ இது எல்லை நிலைமை நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் இப்போ நான் அந்த ஒப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு தனியாக எடுக்கணும் அந்த கத்திரிலேருந்து வலிக்கு. ஸோ வெயிட், ஒரு சர்க்குலரான க்ராஸ் செக்ஷனை கொண்ட ஒரு இது உண்டு, ஆப்ஜெக்ட் உண்டு. ஸோ இது மையம் நாங்கள் எடுத்தால் இந்த இடத்துலையும் தான் எங்களுக்கு தொடுகையில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சமச்சீராக சரியாக தொடுகையில் இருக்க போகுது. நான் சேம் கலர் இங்கே யூஸ் பண்ணியேன். அப்போ இங்கே இப்படி மையத்தை நோக்கினதாக ஒரு மருதாக்கு விசை ஒன்று வரும், நான் அதை என்னென்று குறிச்சேன். இந்த இடத்துலையும் மையத்தை நோக்கினதாக ஒரு மருதாக்கு விசை ஒன்று வரும். ஸோ ஓகே, நாங்கள் ஆல்வேஸ் யூஸ் பண்ண நோட்டேஷனில் போவோம். நான் அந்த அப்ளைட் இதுகளில் போகிறதால ஆர்னு சொல்லியே குறிப்போம். இதுவும் மார். உராய் விசை வந்து இதுக்கு செவ்வனா எதிர் திசையில் இங்கே இருக்க போகுது எஃப். ஸோ இதுக்கும் செவ்வனா இங்கே திசையில் எஃப் இருக்க போகுது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தேன்னு சொன்னால் இது சமநிலையில் இருக்குது. அப்படி சமநிலையில் இருக்குதான்னு சொன்னால் கிடையாக, அதாவது இந்த திசையில் நல்லா பாருங்க, இந்த திசையில் இது அசைய போகிற இந்த திசையில் விலையுள் விசை வந்து 0 ஆகணும். இந்த திசையில் விலையுள் விசை வந்து 0 ஆகணும். அப்போ நான் இப்போ விசைகளை கூறு பிரித்தேன், கிடையாவனும் நிலைக்குத்தான் கூறு பிரித்தேன். அதுக்கு எனக்கு ஃபஸ்ட் கோணம் தெரியணும். அப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா ஒரு 2 விசையை மட்டும் எடுத்து பார்க்க போகிறேன். உதாரணமாக இங்கால எஃப்ன விசை இருக்குது, அதுக்கு செங்குத்தாக இங்கால 6 சில விசை இருக்குது. சரிதானே, இந்த இருக்குது. நான் உங்களுக்கு ஐ திங்க் யூ கேன் see it well. இந்த நான் மார்க் பண்ணி இந்த பாட்டை மட்டும் பாருங்க, அந்த ஃபோர்ஸை மட்டும் நாங்கள் எடுக்க. இங்கால 6 சில விசை இருக்குது, இங்கால எஃப்னு சில விசை இருக்குது. உங்களுக்கு பார்த்தா வழங்கும். இங்கே பாருங்கள், இந்த சீசர் இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல உள்ள இந்த இது வந்து 2 அல்ஃபான்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா இந்த சீசர் கொஸ்ஸாக இடத்துல வந்து 2 அல்ஃபாண்டா இங்கேயும் அல்ஃபாவாக இருக்க போகுது.
அப்போ இது அல்ஃபாண்டா இந்த கோணமும் கிடையோட அமைச்சு இந்த கோணமும் அல்ஃபா ஒன்று விட்ட கோணம். ஆகவே இந்த விசை எஃப் வந்து அந்த கத்திரிட வழியே இருக்கத்தால இந்த இருக்கு இந்த பக்கத்தில் வழியே இருக்கத்தால இதுவும் கிடையோட அமைச்ச கோணம் அல்ஃபாவே இருக்கும். அப்போ எனக்கு பயமில்லாமல் செல்ல ஏலும் இந்த எஃப்னு செல்ல விசை இதோட அமைச்ச கோணம் வந்து அல்ஃபா. இப்போ இது அப்படியே 90 டிகிரி. ஸோ இப்போ இதுக்கு நான் செங்குத்தாக இப்படி ஒரு கோடு வரையேன். அப்போ இந்த கோணம் வந்து 90 மைனஸ் அல்ஃபாவாக இருக்கும். இது அப்படியே 90 இருக்கத்தால் இது வந்து அல்ஃபா கோணமாக இருக்க போகுது. ஸோ இப்போ எனக்கு இதை இந்த விசைகளை கூறு பிரிச்சேல. அப்போ நான் இந்த விசைகளை கூறு பிரித்தா எனக்கு தெரியும் இந்த திசையில் அதாவது செங்குத்தான திசையில் ரெண்டு கூறாக பிரிச்சுட்டேன். ஒன்று கிட திசை அடுத்து செங்குத்தான திசை. செங்குத்தான திசையில் மேல் நோக்கி வரப்போகிறது இந்த ஆர் கொஸ் அல்ஃபாவும் அதே நேரம் எஃப்ட சைன் அல்ஃபாவும். இப்போ ஒரே திசையில் தான் நான் பயமில்லாமல் கூட்டினேன் எஃப் சைன் அல்ஃபா. இந்த திசையில் இருக்க போது எஃப் கொஸ் அல்ஃபா. அதே நேரம் இந்த திசையில் இருக்க போது ஆர் சைன் அல்ஃபா. இப்போ இதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு இடத்த மட்டும்தான் அப்சர்வேஷன் பண்ணினோம். இந்த விசையை நான் கூறு பிரிச்சென்றாலும் இதே மாதிரி மேலே உள்ள ரெண்டு விசையை நீங்கள் கூறு பிரிச்சிருந்தாலும் அதாலையும் என்ன செய்ய போனதுன்னா உங்களுக்கும் ரெண்டு கூறு வரப்போகுது. அப்போ எப்படின்னு சொன்னால் இங்கே சைடில் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. சிமிலர் இதே தான் வரப்போகுது. ஆர் சைன் அல்ஃபா வரும். இங்கே சைடில் எஃப் கொஸ் அல்ஃபா வரும். இங்கால ஆர் கொஸ் அல்ஃபா ப்ளஸ் எஃப் சைன் அல்ஃபா. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்குது. இந்த விஷயம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியேன். இந்த இருக்கு நம்ம 1 போட்டிருக்கு. இந்த விஷயம் இந்த ரெண்டு இருக்கு. இந்த விஷயம் அந்த ஒப்ஜெக்டில் தொழிற்படுத்தால பரமன் சமன் திசை கேன்சல். ஆகவே முன்னோக்கி விஷயம் பின்னோக்கி விஷயம் எப்படி இருக்கணும்? சமநிலைக்கு சமனாக இருக்கணும். அப்போ எனக்கு செல்லலாம் இந்த இடத்துல இந்த போல சமநிலையை கருதத்தால சமநிலைக்கு கிடவிசை வந்து விலையில் பூச்சமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தனி ஒரு ஜோடியை கருதி பார்த்துட்டாலும் ஓகே, ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டாலும் ஓகே. அப்போ நான் ரெண்டையும் சேர்த்து பார்க்கேன். இந்த திசையில் எடுத்திருக்கேன். அப்போ 2r sin அல்ஃபா. ஏன்னா நான் பொருளில் ஒரு இடத்துல தாக்க விஷயம் மட்டும்தான் பார்த்தேன். ரிமெம்பர் அகெயின் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ நாங்கள் ரெண்டு பிளேஸில் இந்த ஏன்னு செல்ல புள்ளி இது பின்னு செல்ல புள்ளி இதுன்னு எடுத்தால் நாங்கள் பின்னு செல்லதை பார்த்துருக்கோம். இப்படி வருகுது. ஏன்னு செல்ல புள்ளியில் விசை இப்படி வருது. அப்போ பொருளை தொழிற்பட விலையில் விசைன்னு சொல்லி சொல்ல நேரம் சமநிலைக்கு பூச்சியம். இதில் நான் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒன்றொன்று கேன்சல் பண்ணுது. இது ஒன்று கேன்சல் பண்ணுது. அப்போ முன்னோக்கி இருக்க இந்த ஆர் சைன் அல்ஃபாவும் இந்த ஆர் சைன் அல்ஃபாவும் கூட்டி வாரது பின்னிக்கு இருக்க இந்த எஃப் கொஸ் அல்ஃபாவையும் இந்த எஃப் கொஸ் அல்ஃபாவையும் கூட்டி வாரத்துக்கு சமனாக இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பார்த்தாடுதேன் 2r sin alpha minus 2f cos alpha சமன் 0. அப்போ எனக்கு இதில் செல்லும் எஃப்இங்கில் ஆர்னு சொல்லுது. நல்லா பார்த்துக்கோங்க. எஃப்இங்கில் ஆறு இங்கால சைன் அல்ஃபா மிச்சம் ரெண்டு விடுபட்டுமே. இங்கே கொஸ் அல்ஃபா மிச்சம். ஆகவே எனக்கு வரப்போது டேன் அல்ஃபா. அப்போ இது எல்லை நிலைமைன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறதால உராய்க்குணம் மியூ எனக்கு சமன்னு சொல்லி கேட்டால் டேன் அல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். உராய்க்குணம் மியூன்னு சொல்லுறது டேன் அல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் தாக்கத்தை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சால்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. அவங்க சிம்பிளாக